இயக்குனர் அட்லி நேற்று நடந்த பேபி ஜான் பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் தன்னுடைய இந்த நிலைமைக்கு 2 பேர் தான் காரணம் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகும் அனைவருமே ஜெயிப்பது கிடையாது. பலர் ஒரே படங்களில் திரையுலகை விட்டு காணாமல் போனதும் உண்டு. ஆனால் சமீப காலமாக இளம் இயக்குனர்கள் ரசிகர்களோட ரசனைக்கு ஏற்றவாறு திரைப்படங்களை இயக்கி கவனம் பெற்றுட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட இயக்குனர்களில் ஒருவர் தான் அட்லி. தன்னுடைய 25 வயதில் இயக்குனர் சங்கரின் துணை இயக்குனராக கெரியரை துவங்கிய அட்லி எந்திரன், நண்பன் போன்ற படங்களில் பணியாற்றினார். இந்த அனுபவத்தை கொண்டு சில குறும்படங்களை இயக்கிய அட்லி 2013ஆம் ஆண்டு நயன்தாரா, ஆர்யா, ஜெய், நஸ்ரியா போன்ற பிரபலங்கள் நடிப்பில் வெளியான ராஜாராணி திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக மாறினார். இந்த படத்தை AR முருகதாஸ் தயாரிச்சிருந்தார். இந்த படம் மௌனராகம் படத்தோட நவ நாகரிக ரீமேக் போல் இருந்ததாக பல விமர்சனங்கள் எழுந்த போதிலும் 50 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை அளிச்சு. இந்த படத்துக்கு பின்னர் தளபதி விஜயை வைத்து தெரி, மெர்சல், பிகில் அப்படின்னு 3 படங்களை அடுத்தடுத்து இயக்கி ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்தார் அட்லி. அதுக்கப்புறம் அதிரடியாக பாலிவுட் திரையுலகில் படம் இயக்க சென்றார். ஷாருக்கானை வைத்து இவர் இயக்கிய ஜவான் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாகி 1200 கோடிக்கு மேல் வசூல் சாதனை செஞ்சுச்சு. தன்னுடைய அடுத்த படத்தை புஷ்பா 2 நடிகர் அல்லு அர்ஜுனை வைத்து இயக்க இருக்கிறாரு. இந்த படத்திற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடந்துட்டு வர நிலையில விரைவில் ஷூட்டிங்கும் துவங்க இருக்கு. தமிழில் சில படங்களை தயாரித்துள்ள அட்லி தளபதி விஜய் நடிப்பில் 2016ஆம் ஆண்டு வெளியான தெரி திரைப்படத்தை ஹிந்தியில தயாரிச்சிருந்தாரு. இந்த படத்துல விஜய் நடித்த கதாபாத்திரத்தில் வருண் தவான் நடிக்க சமந்தா ஏற்று நடித்த வேடத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் டிசம்பர் 25ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று மும்பையில் நடந்துச்சு. அப்போது நன்றி மறவாமல் தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமான இருவரை நினைத்து பார்த்து நன்றி கூறினார் இயக்குனர் அட்லி. என்னுடைய முதல் நன்றி ஷாருக்கான் சார் அவர்களுக்கு. அவர் இல்லாமல் நான் பாலிவுட்ல படம் பண்ணியிருக்க முடியாது. இப்போ நான் பாலிவுட்ல படம் தயாரிச்சிருக்கிறேன். நீங்கள் எங்கிருந்தாலும் என்னை ஆசிர்வதிப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறேன் சார் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து என்னுடைய 2வது நன்றி தளபதி விஜய் அவர்களுக்கு. அவர் என்னுடைய அண்ணன், அவர் என் இதயம், அவர் என் உயிர், அவர்தான் எனக்கு எல்லாமே. நான் இப்போது இந்த நிலைமையில் இருப்பதற்கு முக்கிய காரணமே அவர்தான் அப்படின்னு நன்றி மறவாமல் பேசியிருக்கிறாரு.